கிளாட் ரிட்ரைவல்னு சொல்கிறது, எண்ட் ஆர்ட்ரியல் த்ரோம்பெக்டமின்னு சொல்கிறது. அதாவது ஆர்ட்ரிக்கில் இருக்கிற த்ரோம்பஸை வந்து ரிமூவ் பண்ணுறது. சரியா? இது வந்து யார் செய்கிறது? இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட். ஸோ எங்களோட ரீஜனில் அப்படி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குமெண்டா அல்லது எங்களோட கண்ட்ரியில் அப்படி ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா நீங்கள் அந்த யூனிட்டோட கதைக்கணும். இதை டிசைட் பண்ணுறது யார்? ஸ்ட்ரோக் டீம். ரைட்? ஸோ எங்கள்கிட்ட ஏர் லிஃப்ட் பண்ணுற வசதி இல்லை. ஆனால் இப்போ எடுக்கலாம். சில ஸ்பெஷல் கண்டிஷனில் நாங்கள் செய்திருக்கோம். அப்படியே பேஷனை ஏர் லிஃப்ட் பண்ணி பேஷனை காப்பாற்றலாம். சரி, அப்போ அந்த ஆப்ஷனும் இருக்குது. இதான் முடிவாடு இல்லை, த்ரோம்பாலிஸ் மட்டும் தான் இல்லை. அது எப்போ பண்ண ஈவன் மேக்ஸிமம் 24 hours மட்டும் போகணும். ஸோ அதுக்கு சில க்ரைட்டீரியா இருக்குது செலெக்ஷன். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டாக், அதெல்லாம் நாங்கள் அதுக்கு போகல. அது இருக்குன்னு தெரியும். அப்போ நீங்கள் இந்த பேஷண்ட் போயிடாது, பேஷண்ட் ஹிஸ்ட்ரி இதில் இருந்து முக்கியம், யங் பேஷண்ட் நாங்கள் அடுத்த ஆப்ஷன் இருக்கோம்னா அடுத்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். என்னதுக்கு அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் டீச்சிங் ஹாஸ்பிட்டலோட கண்டெக்ட் பண்ணலாம். அங்கே ரேடியாலஜிஸ்ட் இருக்காங்க. இது சான்ஸ் கோயிங் போகிற இந்த ஆர்டிஎல் ப்ரொபெக்ட். சரி, ரைட்? ஸோ அங்கே என்ன செய்ய ஆர்டிபிள் அளவு வயரை விட்டு ப்ளாட்டாக கண்டுபிடிச்சி இமேஜ் சியாக போட்டுட்டு ரிமூவ் பண்ணுறது. சரி, ரிமூவ் பண்ணி கூட அங்கே ஸ்டெண்டை போட்டு விடுவாங்க. சரி, அதுதான் செய்கிறது. பிறகு எஸ்பிரைன் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. சரி, அப்போ இப்போ நாங்கள் எல்லாம் செய்துட்டோம். ரைட்? பேஷண்ட் ஸ்ட்ரோக் கண்டுபிடிச்சிட்டோம், சரியானது எல்லாம் செய்துட்டோம். ஆனால் சில விஷயத்தை கவனிக்காமல் விடக்கூடாது. முக்கியம் பிரெயின்ல ஏதாவது பேத்தாலஜி ஒன்று வரக்குள்ள பேஷண்ட் ஃபீவரோட வரலாம். அதாவது பேஷண்ட்டை தெர்மல் செட் பாயிண்ட் வந்து மாறலாம். தெர்மல் செட் பாயிண்ட்னா இந்த டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுற செட் பாயிண்ட் வந்து எங்கே இருக்குன்னா ஹைப்போதலமஸ்ன்ற ஒரு இடத்துல இருக்கு. ஸோ அது வந்து எஃபெக்ட் பண்ணி பேஷண்ட் வந்து ஹைப்போதெர்மியாவோட வரலாம். அல்லது பேஷண்ட் வந்து இந்த கன்கமிட்டடாக வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஒன்று இருந்துக்கலாம். காய்ச்சல் வந்து பேஷண்ட் ஸ்ட்ரோக் வரக்கூடாது இல்லை, இல்லை செப்சிஸோட பேஷண்ட் ஸ்ட்ரோக் வரக்கூடாது இல்லை, ஸ்ட்ரோக் வராது. ஸோ அப்படியே நேரம் ஃபீவரை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன் ஹை டெம்பரேச்சர் எந்த டேமேஜை கூட்டும்? நியூரோனல் டேமேஜை கூட்டும். ஏற்கனவே லயபிள் செல்ஸாக இருக்குது. பெனம்ப்ராவில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் வந்து இந்த செத்து சாகரக்கு உயிரோடு இருக்குது, ஆனால் சாகரக்கு உரிய நிலைமையில இருக்குது. டெம்பரேச்சர் கூடக்குள்ள என்ன நடக்கும்னா செல் டேமேஜ் ஆகிறது கூட்டும். அப்போ அவுட்கம் என்னவா இருக்கும்? விவசாயம். அப்போ டெம்பரேச்சர் கண்ட்ரோல் முக்கியம். சரி, இது நாங்கள் சின்ன சின்ன விஷயம் மிஸ் பண்ணி முக்கியம். பேஷண்ட் ஹைட்ரேஷன் முக்கியம். ரைட்? ஹைட்ரேஷன் முக்கியம். ரைட்? அடுத்தது பேஷண்ட சுகர் கண்ட்ரோல் முக்கியம். ஹைப்பர்கிளைசிமியா. ரைட்? இதெல்லாம் மிஸ் பண்ணிடுவோம். இதெல்லாம் செக் லிஸ்ட்ல இருக்கும். நாங்கள் ஸ்ட்ரோக் யூனிட் நாங்கள் ரன் பண்ணுறோம்னா இதெல்லாம் கட்டாயம் இருக்கும். சரி, ஸோ அப்போ என்னத்தில் சொல்கிறாங்கன்னா இது கூட இது வந்து சுகர் கண்ட்ரோல் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் 5 மில்லிவால்ட் 15 மில்லிவால்ட்ல மெயின்டைன் பண்ணணும். இல்லை 17 அளவில் இருக்கீங்கன்னா மில்லிகிராமில் வைப்பேன். சரி, 400 விட கூடாமல் அதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணினா சரி. சரியா? விகாரசாவும் ட்ரீட் பண்ணக்கூடாது. அப்போ எங்கள் டீச்சர் பேஷனுக்கு நாங்கள் பிளட் குளுக்கோஸ் 140 to 180 மெயின்டைன் பண்ணுறோம். ஏன்னா குறைய விடக்கூடாது. நியூரல் டேமேஜ் முடியும். சரி, ஓகே. ஸோ இனி எல்லாம் நடந்தது. இப்போ நாங்கள் எல்லாம் அசஸ் பண்ணிட்டோம். ரைட்? பேஷண்ட் இஸ் நவ் இந்த மானிட்டரிங் பார்ட். அந்த பேஷண்ட் எங்கே போகணும்? இடியில் இருந்து ஸ்ட்ரோக் யூனிட்டுக்கு போகணும். ஸ்ட்ரோக் யூனிட் எங்களுக்கு இங்கே இந்த ஹாஸ்பிட்டல் இருக்க இடியோடே எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஈஸி. ஸோ அங்கே பேஷண்ட்டை மொபிலைஸ் பண்ணணும். மொபிலைஸ் பண்ணி என்ன பேஷண்ட் ஃபுல்லாகவே மானிட்டரிங்கில் இருக்கும். இல்லை அதே நேரம் பேஷண்ட் சில நேரம் ப்ரெஷர் ட்ராப் ஆகுது, அப்படி இப்படி பிரச்சனை வருதுன்னா சென்ட்ரல் லைன் போட வேண்டி வரும். இதெல்லாம் செய்யறதுக்கு ஐடியலான டீம் வந்து செய்வோம். நேரில் ஏசெப்டிக் கண்டிஷனாக எல்லாம் செய்வோம். கவனமாக இருக்கும். ரைட்? ஸோ ஏற்கனவே பெரியால் இருந்தாலும் மாணவர்கள் மாதிரியாக இருக்கக்கூடாது. இல்லை, ஸோ எல்லாமே ஆர்கனைஸ்டானதாக இருக்கும். சரி, ரைட்? மற்றது அல்ட்ராசவுண்ட் கைடில் இருக்கணும். இல்லை போஸ்ட்ரோமெக்டமி பேஷண்ட் ப்ளீடிங் கூட நிறைய விஷயம் இன்குபேஷன் போகிறது தான் செய்யறோம். ஸோ இதெல்லாம் வந்து கவனமாக இருக்கும். ஸோ இதுக்கான டெடிகேட்டட் ஸ்ட்ரோக் யூனிட் இருக்குல்ல. சரியா? ஏன் காரணம் அங்கே போனால் அந்த பேஷண்ட் சரியா தப்புறக்கும் இண்டிபெண்டாக இருக்கிறதுக்கும் சரியா வீட்டில் உயிரோட போகிறதுக்கும் சான்சஸ் இல்லை. சரி, அதுக்காக தான் அப்படி ஒரு யூனிட்டையும் அப்படி ஒரு டீமையும் அப்படி நர்சிங் ஸ்டாஃபையும் ட்ரைன் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, அப்போ அவங்களோட வேலை என்னன்னா நெக்ஸ்ட் 24 hours பேஷண்ட்டை கொடுப்பாங்க. சரி, 24 hours என்னென்ன பேஷண்ட் நியூரலாஜிக்கல், கார்டியோவாஸ்குலர், ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன். சரி, ABCD அவ்வளோதையும் கண்ட்ரோல் பண்ணுவோம். மற்றபடி இதில் ஏதாவது டிட்டோரேட் பண்ண வேண்டிய செய்யணும். நியூரலாஜிக்கல் ஃபங்க்ஷன் டிட்டோரேட் பண்ணுறது ஜிசிஎஸ் கூட இது ஹெடேக் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், வாமிட் பண்ணுறேன்னா CT உடனடியாக எடுத்துக்கணும். சஸ்பெக்ட் டு ஹேவ் ப்ளீடிங். சரி, ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு ரீஹேபிலிட்டேஷன் யூனிட் இருக்கும். ஏன்னா ஃபிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, சோலல் டெக்னிக்ஸ் நிறைய விஷயம், NG ஃபீடிங் எவ்வளோ எலிவரி. ஸோ பாக்கி இடையில ஃபுட் ஃபேக்ட் இல்லை நியூரலாஜிக்கல் பேஷண்ட்டை வந்து மேனேஜ் பண்ணுறது தனி டெடிக்கேட்டடான
டீம் வேணும், அதுக்குரிய உணர்வானாக்களும் வேணும். இல்லாட்டி எங்கேயும் சின்ன ஒரு மிஸ் பிள்ளையா செய்கிற விஷயங்களோ நாங்கள் கவனக்குறைவாக இருக்கிறது வந்து பிள்ளையான விஷயத்தை கொண்டு செய்யும். இது எந்த இடத்துல தொடங்கணும்? வீட்டில் இருந்து தொடங்கணும். கடைசி எங்கே போய் முடியும்? வீட்டிலேயும் முடியும். வீட்டில் ஹேண்ட் ஓவர்லேருந்து பேசினேன் நாங்கள் ரீஹபிலிட்டேஷன் சென்டரில் வந்து வடிவா வீட்டில் ஒரு நாள் இதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம் நாங்கள். ரைட், எங்களை ஸ்ரீலங்காவில் கேர் இல்லாமல் இது மட்டும் முக்கியமான நாங்கள் மெட்ட கண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாம் ஃபாஸ்ட். எங்கே பிள்ளை நாங்கள் விடுறோம்னா எங்களோட எஃபெக்டிவ்னஸ் இல்லைன்னா ரீஹபிலிட்டேஷன். நாங்கள் ரீஹபிலிட்டேஷன்லாம் அந்த அளவு எக்ஸ்பர்ட் இல்லை சரி. ஸோ அதை நாங்கள் இனிஷியேட் பண்ணோம். வார பேசின இஞ்சி ஃபீடிங் நீங்கள் இடிக்குள்ளே இஞ்சி ஃபீடிங்கெல்லாம் பழக்கிடுங்க. அதெல்லாம் செய்கிறது இல்லை சரி. நீங்கள் செய்கிறீங்க உங்கள் ஸ்டோக் யூனிட்டில் இஞ்சி ஃபீடிங் பழக்கிறீங்க. ஸோ ஏதாவது கேள்வி கேட்க போறீங்களா?